வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனீஸ் டாக்கீஸ் vlog. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா கிருஷ்ணகிரியில் இருக்க ஃபேமஸான ஒரு லேக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். அதோட பேர் வந்து பரூர் லேக். இது வந்து பரூர் லேக் எப்படி போகணும்னா நெடுங்கல் டேமை தாண்டி தான் நம்ம போகணும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் தெரியலனா கூட மேப்பில் போட்டாலும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அது காமிச்சிடும். நீங்கள் அது பார்த்தும் ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இங்கே நின்றுட்டு இருந்தால் அந்த இடம் வராது, நாமளை தான் போகணும். வாங்க போகலாம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. அங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ தெரியும். எங்க அப்பா இந்த போட்டெல்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் மீனவர்கள் வந்து காலையில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து எங்கே தான் மீனெல்லாம் வெட்டி விற்பனை பண்ணுவாங்க. இப்போது யாரும் இல்லை, போட்டெல்லாம் அப்படியே இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். இது ஏரி மாதிரியே இல்லை, பார்க்குறதுக்கு கடல் மாதிரி தான் இருக்குது. கடல் அலை எப்படி வந்து கால்கிட்ட வந்து மோதும், அந்த மாதிரி அலைங்க வந்து அப்படியே கால்கிட்ட வந்து டச் ஆகிட்டு போகுது. இது பேருக்கு தான் ஏரி, ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா கடல் மாதிரி தான் இருக்குங்க. சுற்றி தண்ணி தான், அங்கே இருக்குது எட்ஜு. மக்களே, இந்த ஏரி சுற்றிய நுங்கு மரமாக நிறைஞ்சிருக்கா. இது பார்க்குறது அப்படியே கேரளா வியூ மாதிரி தெரியுதுங்க. கேரளா மாதிரியே இருக்குது எனக்கு. தளபதி அதில் அந்த வீடியோ பார்த்துருக்கியா ஒருத்தன்? ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி தளபதி. இப்போ நான் வந்து இங்கேருந்து எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. வந்து நம்ம வந்து இந்த சைடு பார்த்தோம்ல, அதே மாதிரி பாரூர் லேக் கூட அந்த பகுதி போய் இப்போ பார்க்க போகிறோம். இது வாங்க, இப்போ அந்த சைடு போயிட்டு அது பார்க்குறதுக்கு எப்படி வியூ தெரியுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் சார் லைஃப்பில் எப்பாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சரான பிளேசஸ் வந்தால் உங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனாச்சு இது மூலமாக கிடைக்கும். சொல்யூஷன் கிடைக்கலனா கூட அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரத்துக்காச்சும் மறந்து லைஃப்பில் நிம்மதியாக இருக்கலாம். இதுக்கு தான் இந்த மாதிரி நேச்சரான பிளேஸ் முக்கியமாக தேவை. எனக்கு தெரிஞ்ச கடவுள் அதுக்கு தான் படிச்சிருக்காரு போல், நேச்சரான பிளேசஸ்லாம். இது ஒரு மெடிசின் மாதிரி, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம். அந்த மாதிரி தான். ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? அம்மா சாவடிக்கிறாங்களே, போயா போய் தொலை போ. இந்த ஏரி ஒட்டியே ஒரு மண் ரோடு வழி போகுது. இது வந்து இந்த ஏரியை சுற்றிட்டு அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக நுங்கு செடி மரங்கள்.
மூலமாக தான் இந்த கிராமத்துக்குள்ளே இந்த தண்ணி வந்து போகுது. ஃபுல்லாக கடைசி எண்டு வரை இப்போ நம்ம வந்து பாரூர் ஏரியோட 3வது சைடு போயிட்டு பார்ப்போம். இந்த மூணாவது சைடில் தான் இது ஃபுல்லாக வந்து கடல் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அது தண்ணி அலை சவுண்ட் கேளுங்க, எனக்கு காமிக்கிறேன். மைக்கு கிட்ட போய் அந்த தண்ணி அலை பாருங்க. கடல் மாதிரி தாங்க இருக்கு. ஏரி இல்லை, கடல். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி நாங்கள் பாரூர் லேக்கு இதை நம்ம இப்போ vlog பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த பாரூர் லேக்கு கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய விஷயந்தான். பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு புது இடத்துல உங்களை சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.